ஹலோ गाइस என்னடா கரண்ட் போயிச்சு கரண்ட் நம்மளல போகுதுடா லூஸ் குதியா மைக்ல எப்படா போகும் கரண்ட் சரி இது கரண்ட் போயிச்சு ஹலோ गाइस வெல்கம் பேக் டு பொண்ணு பாஸ் யூடியூப் சேனல் மறந்துட்டேன் அவ்வளவுதான் இல்ல ಸಂಘಸ್ವಾಮಿಗಳು ಎಲ್ಲರ ಸಹಕಾರದಿಂದ ಇವತ್ತು பாருங்க இதுவே வாங்கி தரல ಎಲ್ಲ ಪ್ರಮುಖರ ಮುಖಾಂತರ வாங்கி கொடுக்க ಸಂತೋಷ ಕಾರ್ಯಕ್ರಮ ಈಗ ಸದಾನಂದ ಸ್ವಾಮಿಗಳು ಈಗ ಇವರು ಡಾಕ್ಟರ್ ಜಗನ್ಗೌಡರು ಮಾತಾಡ್ತಾರೆ அப்படி இன்னைக்கு எங்கெல்லாம் ஒரு இன்னைக்கு இப்படி நின்று என்ன பல்பஸ் எங்க கேள்றா ಅನ್ಕೊಳ್ತೀನಿ ಅಲ್ಲ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಕುರಿತೇ ಹೇಳಬೇಕು ಅನ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ சொல்லிட்டு இப்போ நம்ம சோறு ஃப்ரீயாக வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன் நான் எப்படி படிச்சுட்டு வந்துட்டுக்கிறேன் 10th ஸ்டாண்டர்டுக்கு 10ஆம் என்ட்ரி படிச்சுட்டு தான் வந்துட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த சிலை ஈஜிப்ட் பண்ணிச்சு ஏன் நீங்கள் தான் வைக்கணும்னு நீங்கள் பேசணும் எவ்வளோ பட்ஜெட்டு யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 1944 ஈஜிப்டில் தான் இந்த கோதண்ட ராமசாமி கோயிலை கட்டிக்கிறாங்க அப்புறமா சில வருஷங்கள் ஆச்சு சில வருஷங்கள் போச்சு அப்போ திருப்பதியிலேருந்து சில சாமிங்க வந்து அந்த கோயிலில் வந்து சொல்லிக்கிறாங்க என்னன்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷ்ணு ஸ்டாச்சு வைங்க கோயில் முன்னாடி ரொம்ப நல்லதுன்னு ஒரு டாக்டர் தானே இவர் ஏன்டா இதெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கலாம் டாக்டர் மட்டும் இல்லை இந்த கோயிலோட ஒரு ட்ரஸ்டி கூட இவர் தான் இந்த கோயிலோட 5வது தலைமுறை பார்த்தீங்கன்னா இது ஒரு முன்னாடி 4 தலைமுறை போய்க்குது நெக்ஸ்ட்டு சன்னா டாக்டர் யாருன்னு தெரியல அது ஒரு பக்கம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 2010 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதோட ரிசர்ச் 2010 சிலையை தேட ஆரம்பிச்சிட்டாங்க சிலை பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை எங்கேயும் திருவண்ணாமலை சாத்தனூரில் போய் தேட ஆரம்பித்தாங்க அவங்க ஒரு சிலை கிடைச்சி இன்ஃபர்மேஷன் போய் இங்கே மைனிங் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பதியிலேருந்து 20 பேர் மெயின் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர ஆச்சாரியா அவர் தான் கூட்டின்னு வந்துக்கிறாங்க இங்கேருந்து திருவண்ணாமலையிலேருந்து திருமலையிலேருந்து ஈஜிப்ராக்கு வந்து ஈஜிப்ராலேருந்து தமிழ்நாடுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வேலை அப்புறமா பார்த்தா சில கிராக்கு உள்ள ஆரம்பிச்சு சில சிலைகள் சரி அது அங்கேயே வேணான்னு சொல்லி அவங்க மனசு அங்கேயே கஷ்டப்படாமல் இன்னொரு வாட்டி சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ தான் புறம்போக்கு சிலை இந்த கோரக்குட்டை ஒரு வில்லேஜில் இந்த சிலை கிடைச்சிச்சு சிலை கிடைச்சது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அந்த சிலை வந்து அந்த ஊர் ஜனங்களுக்கே தெரியாது அங்கே இப்படி ஒரு சிலை இருக்குது அந்த ஊர் ஜனங்களே இப்படி ஒரு சிலை இருக்குதா அவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லை பட் பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கியாச்சு மைனிங் அப்ரூவல் வாங்கியாச்சு மூவ் பண்ணவும் அப்ரூவல் வாங்கியாச்சு இது ஆரம்பிச்சு 2010 2014 வரைக்கும் பேப்பர் ஒர்க் மட்டும்தான்
கடைங்க மெயின் ரோடெல்லாம் ஓடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிலை வந்தே வரணும் பெங்களூருக்கு, என்னென்ன பண்ணுறான்ட்டு. ஏன் ஓடிச்சாங்கன்னா அங்கே வரும்போது வரதுக்கு இடம் இல்லை, அதனால ஓடிச்சாங்க. அவங்க பார்த்தா எல்லாரும் அப்போ இம்மிடியேட்டாக எங்களுக்கு இது காம்போசிஷன் பண்ணுங்க, இவங்க தலையை பெற்றவங்க கவர்மெண்ட் தான் தரணும்னு இல்லை, இவரே கை காசுட்டு அங்கேயே செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறாங்க கடைக்கும். அப்படியே 30 லட்சம் காசு எவ்வளவோ போச்சு. ஆனால் எத்தனை வரும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் பார்த்தது. அப்போல்லாம் இப்படி யானை வச்சு மாடு வச்சு ஹார்ஸு இதெல்லாம் வச்சு தான் மூவ் பண்ணிக்கிறாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 260 டயர் கொண்ட 3 டிப்பரை ஜாயின் பண்ணி அந்த டிப்பரை மூவ் பண்ணி ஆரம்பிச்சாங்க. அது அங்கே நீங்கள் வரது 7 மாதம் ஆகிடுது. திருவண்ணாமலையில் பெங்களூர் ரீச் ஆகும். இந்த செல்லை இங்கே நீங்கள் இப்படி இருக்கிற செல்லை நிற்க வைக்கிறது இது ஒரு 6 மாதம். இது கை காசு மட்டும் போட்டாருன்னு சொன்னால் ரொம்ப பேர் இவர் தான் பண்ணிக்கிறான்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டியும் ஃப்ரைட் விங்ஸ், ஸோ தீஸ் ஆர் தி கம்பெனி இவருக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஒரு நல்ல இதுவாகுது, மக்களுக்கு ஒரு யூஸ் ஆகுது. இவங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த செடியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு இந்த செதுக்கவே ஆல்மோஸ்ட் 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கல் 100 டன்னு பார்த்தீங்கன்னா 420 டன்னு, எல்லோரும் 300-400 போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நியூஸ் படி 420 டன்னு இதோட வெயிட்டு. நம்ம ஹைதராபாத்தில் இருக்கிற கணேஷாலாம் பார்த்தீங்கன்னா 2 டன் 3 டன் அதுவே உள்ள வெயிட்டு. ஒரு க்ரெயின் 2 க்ரெயின் வச்சு தூக்கி போட்டுமாங்க தண்ணியில். இது 420 டன்னு, 108 அடி. 108 அடி கூட சில விசேஷங்கள் இருக்குது. போகும்போதே பேசலாம், ரொம்ப டைம் ஆகும். போகும்போதே நான் சொல்கிறேன் பற்றி கை கழுவிட்டு வந்துடலாம். 108 அடி பார்த்தீங்கன்னா சன்னுக்கும் அர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு டயாமீட்டரான ஒரு மேத்தமெட்டிக்கல். அதே மாதிரி 3க்கும் அர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு டயாமீட்ரு 108 டயாமீட்டரில் இருக்குது. ஸோ எதுவுமே ரீசன் இல்லாமல் பண்ணல. மனுஷனோட உயிர் நாடி கூட 108 தான் ஆகுது. ஸோ எவ்ரி திங் இஸ் பிளான்ட்